எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் யம தீபம் போட்டிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது உண்மையா, இதெல்லாம் நம்பணுமா, இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். எனக்கும் அந்த டவுட்டெல்லாம் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளை எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரேஷனில் பிறக்க போகிற குழந்தைங்க ரூபத்தில் கூட நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. ஸோ அதை நம்மளே சில நேரங்களில் உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா கடவுளை வணங்குறதை விட குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு தீபாவளி பண்டிகை நம்ம முன்னோர்கள் ஆசையோடு தொடங்குறதுல நமக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த தீபத்தை நான் ஏற்றுறேன். இந்த தீபத்தை நான் எப்படி ஏற்றணுங்கிறத ஏற்கனவே ஷார்ட்ஸில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மேலேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எல்லாம் ஏற்றுனீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னோர்கள் ஆசை இருந்தால் நமக்கு முன்னேற்றத்திற்கு எந்த தடையும் இருக்காது.